ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மன்வா இன் தமிழ். நமக்கு எந்த மன்வாவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜன்னத் சாப்டர் 39 அண்ட் 40 தான் பார்க்க போகிறோம். லா சாப்டர்ல என்ன பார்த்துருப்போம்னா, பியாங் வந்து சியோங் அடிச்சுட்டு கடாச்சிட்டு ஹீரோ பார்த்து நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். பியாங்கை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்து ஃபிளாஷ்பேக் தான் ரன் ஆகுது. அப்போ என்ன கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சரியான மழை. அதில் வந்து கீழே யாரோ அடிபட்டு விழுந்து கிடக்குறாங்க. அவங்க பக்கத்தில் யாரோ உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். கீழே அடி வாங்கி விழுந்து கிடக்கிறது யாருன்னு பார்த்தா பியாங் தான். அப்போ பியாங்கை பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்க மாதிரி இருக்கு. அவ ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா, நீ அழுவுறியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றா, நீ என்ன விளையாடுறியா, நான் ஏன் அழுவு போறேன், இதெல்லாம் மழை தண்ணி அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஹீரோ அழுதுட்டு தான் இருக்கான். அப்ப பியாங் என்ன சொல்றானா, இல்ல நான் அப்படிதான் நினைச்சேன், இது என்னோட துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, நீ எதுக்காக இப்படி பண்ண, நீங்க இருந்து ஈஸியாவே ஓடி போயிருக்கலாம், அப்படி இருந்து எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறான். அப்ப பார்த்தா ஹீரோ அட்டாக் பண்ண வந்த அட்டாக்லாம் பியாங் வந்து அவ மேல வாங்கிக்கிட்டா. மறுபடியும் ஹீரோ என்ன கேக்குறானா, நீ எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும். பியாங் வந்து அமைதியா இருந்துட்டு என்ன சொல்றானா, எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணுச்சு, அதனால நான் பண்ண அப்படின்னு சொல்றா. இப்போ பியாங் கேக்குற கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே அவ இத கேட்டிருப்பா ஹீரோ கிட்ட. என்னன்னு பார்த்தா, வானத்துல நிலா தெரியுதா அப்படின்னு அவ கேட்கும். ஹீரோ அதுக்கு வந்து ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். பியாங் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையில அப்ப இறந்து போயிருந்திருப்பா. அப்படி பியாங் இறந்து போனதுக்கு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே பின்னாடி யாரோ ஒருத்த வந்து, பரவாயில்லையே நான் இந்த அளவுக்கு கேள்விப்பட்டதே இல்ல, டிமானிக் ஹியூமன்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குமா, அப்படி இல்லனா இது காதலா அப்படின்னு அவன் கேட்டுட்டே நடந்து வரான். பின்னாடி நடந்து வந்தவன் என்ன சொல்றானா, ரொம்பவே ஃபீல் பண்ணாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ அவ கூட போய் சேர போற அப்படின்னு அவன் சொல்லுவோம். அப்ப நம்ம ஹீரோ பார்க்கணும். அவன் எழுந்து என்ன சொல்றானா, மீட் யுவர் ஸ்வாட், நான் உனக்கு சத்தியமா ஒரு விஷயம் சொல்றேன், உன்னை இந்த இடத்துல அவ்வளவு சீக்கிரம் நான் அவனை சாக விட மாட்டேன் அப்படி அவன் சொல்லிட்டு அவனோட மொத்த டிமானிக் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவான். இதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. இப்ப பிரசன்ட்ல வந்து பியாங்க தான் காட்டுறாங்க. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவ ஹீரோவை பார்த்து சொல்றா. அவளை பார்த்த ஷாக்ல ஹீரோ என்ன கேக்குறானா, ஆமா நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். பியாங் ஏதோ சொல்ல வரதுக்குள்ளே பின்னாடி ஒரு சவுண்ட் கேக்குது, யாங் சுன் அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா மவுண்ட் அவாவ் சேர்ந்த சோல்ஜர் தான். அந்த சோல்ஜர் என்ன சொல்லிக்கிட்டே வரானா, உனக்கு அங்க நிக்கிற பொண்ணு தெரியுமா, அப்படி தெரியாதுன்னா எனக்கு அவளை கொல்றதுக்கான பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேக்குறான். ஹீரோ வந்து என்னடா சொல்றதுன்னு தெரியாதப்பவே பார்த்தா மவுண்ட் அவாஸ் சேர்ந்த மத்த சோல்ஜர்ஸும் வந்து பியாங்க தாக்கத்துக்காக ரெடியா வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. அவன் என்ன நினைக்கிறானா, இந்த லூஸ் ஆல்ரெடி மவுண்ட் அவாஸ் சேர்ந்த வாரியர் வேற தாக்கிட்டா, இப்ப அது என்னால எதுவுமே பண்ணவும் முடியாது, இவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னன்னு நான் பேசுறது, என்னால இவனுக்கு கிட்ட சொல்லவும் முடியாது, எனக்கு அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போறதுன்றதெல்லாம் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும்போது பியாங்க என்ன சொல்றானா, அவன் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மவுண்ட் அவாஸ் செக்டர் சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன் அந்த பெரியவர் கூட எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. அப்ப பார்க்கணுமே ஹீரோ, ஆமா அப்படின்னு அவன் தலையே சொல்லிடான். உடனே மவுண்ட் அவாஸ் சேர்ந்த எல்லா சோல்ஜர்ஸ் வந்து ஹீரோ சுத்து போட்டு என்ன நினைக்கிறானுங்கன்னா, இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இப்படியாப்பட்ட ஒருத்தனா அப்படின்னு நினைக்கிறானுங்க எல்லாம். அப்படி அவனுக்கு நினைக்கும் போது ஹீரோ வந்து பியாங்க பார்த்து என்ன கேட்கிறானா, ஆமா நீ எதுக்காக இங்க வந்து அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பியாங்க என்ன சொல்றானா, எல்லாம் உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டோடனே ஹீரோ என்ன சொல்றானா, சரி நீ என்னதான் பார்க்க வந்தன்றது ஓகே தான், அப்புறம் எதுக்காக அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா ஹீரோ கிட்ட, குழந்தை கொஞ்சம் அந்த பொண்ணை பாரு, அவ கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம உன்னை நோக்கி இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ உடம்பால சுத்தமா இப்ப நவரவும் முடியாது, அவ உடம்புல சுத்தமா இன்டர்னல் எனர்ஜியும் இல்ல. அது மட்டும் இல்லாம நீ என்ன நினைக்கிற, இந்த பொண்ணு வந்து இவ்வளவு தூரம் எவ்வளவு டிமானிக் பீஸ்ட் அப்புறம் மனுஷங்களை தாண்டி வந்திருக்கா. ஹீரோ அந்த பெரியவர்கிட்ட என்ன சொல்றானா, நான் அப்படி நினைக்கல, அவ எக்ஸாஸ்ட் ஆகிற அளவுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கானா அது கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பெரியவர் என்ன சொல்றானா, இதுல இருந்தே என்ன தெரியுது, அவளுக்கு வந்து உன்னை பாக்குறதுக்காக அவ்வளவு ஆசைப்பட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ கேட்டு இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு கேக்குறான். இப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணானா, பியாங் பார்த்து என்ன சொல்றானா, நீ வந்து மவுண்ட் ஆவோ செக்டர் சேர்ந்த வாரியரை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்ட, அதனால மவுண்ட் ஆவோ செக்டர் வந்து உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து ஹீரோ வந்து திரும்பி சியோங்க பார்த்தா, சியோங்க வந்து பியாங்க பார்த்ததுல வந்து அப்படியே அதிர்ச்சியில அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அமைதியா. பியாங்கோட அழகுல அவனும் விழுந்துட்டான். உடனே ஹீரோ வந்து என்ன பண்றானா, ஏய் சியோங்க நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு அவன் கேட்கிறான். உடனே அதுக்கு அவன் என்ன சொல்றானா, குயாங் சுன் வா சண்டை போடலாம் அப்படின்னு அவன் கூப்பிடுறான் ஹீரோவை பார்த்து. அப்ப பார்க்கணும் ஹீரோ என்ன நினைக்கிறானா, அடப்பாவி சரி அப்போ உடம்பு நல்லா தான் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அடுத்த சீனே என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் ஸ்பேர் போடுறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பார்க்கணுமே ஹீரோ வந்து பியாங்க பார்த்து ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கான். அப்ப பார்க்கணுமே ஹீரோ என்ன சொல்றானா, ஏய் உண்மையிலே நீ மயங்கிட்டியாடா அப்படின்னு அவன் நினைக்கிறான். இதை கேட்ட பெரியவர் என்ன சொல்றானா, என்ன உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. பெரியவர் சொன்னது கேட்ட உடனே ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டு, ஜலசியாவது வெங்காயம் ஆகுது அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் ஸ்பேர் கேட்டதுக்காக நான் ரொம்பவே பெரிய மனசு பட்டு அதை ஒத்துக்கிட்டேன், ஆனா இப்ப அவனை பாரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இதே ஒரு வாய்ப்பா வச்சு அவனோட டர்ட்டி ட்ரிக் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பெரியவர் என்ன சொல்றானா, சரி விடு இப்போ உனக்கு வேற வழி கிடையாது, அதனால இதை ஒழுங்கா யூஸ் பண்ணி இந்த இடத்த அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா,
நான் இப்ப இந்த இடத்துல ஜெயிச்சு அப்படி என்ன சாதிக்க போறேன் அப்படின்னு கேட்கிறான். உடனே பெரியவர் என்ன சொல்றா, முட்டாள், உனக்கு கொஞ்சம் கூட ஆசையா இல்ல நீ இப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சியோல் வந்து பியாங்க பார்த்து என்ன கேக்குறானா, ஆமா நீ எதுக்காக இங்க வந்த? சியோல் ஆனா என்ன பாக்கிறதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்து அப்படின்னு கேக்குறா. இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் மியோன் வந்து என்ன பண்றானா, கடவுளே யங் மாஸ்டருக்கு வந்து எந்த ஒரு அடியும் பற்ற கூட நான் ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்கான். உடனே பக்கத்துல இருந்து மெய்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் மவுண்ட் அவாவை சேர்ந்தவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பாங்கன்ட்டு. அப்ப அந்த சோல்ஜர் என்ன சொல்றானா, மிஸ்டர் கூவன் நினைச்சா எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவனோட திறமையை நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அவன் உண்மையிலே ஒரு பெரிய மான்ஸ்டர் தான். அவன் பார்க்கும்போது தான் நார்மலா எல்லாரும் கூட விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனா போட்டின்னு வந்துட்டா ஒன்ஸ் அவன் சீரியஸ் ஆயிட்டானா அவனை யாராலுமே தடுக்க முடியாது. அப்ப பாக்கணுமே இந்த பக்கம் சியோங் வந்து ஃபைட் பண்றதுக்கு ரெடி அவனோட ஸ்வாட் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அவனை சுத்தி ஒரே இதழ்களா பறக்குது. இதை பார்த்த ஸ்வாட் சுப்ரீமே பரவாயில்லையே சூப்பரா பண்றேடா அப்படின்னு நினைக்கிறாரு. சியோங் பண்றதெல்லாம் பார்த்தா ப்ளீச்ல வர பாங்காய் மாதிரியே இருக்கு. அப்போ சியோங் என்ன சொல்றானா, இப்போ நான் உன்னை அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்கணுமே சியோங்க அந்த அளவுக்கு டெரரா இருப்பான். அவன் ரிலீஸ் பண்ண எல்லா இதழ்களுமே எரிய ஆரம்பிக்குது. அது எதனாலனா ஹீரோ ரிலீஸ் பண்ற எனர்ஜினால தான். இத பார்த்து சியோங்கே ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா நிக்கிறான். சியோங் மட்டும் கிடையாது, சுத்தி இந்த எல்லாருமே பியாங், சியோல், அது மட்டும் இல்லாம வியோன் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. மவுண்ட் அவாவை சேர்ந்தவங்களும். இத பார்த்த ஸ்வாட் சுப்ரீமோ சூப்பரா இருக்கேடா இது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஒரு பக்கம் ஹீரோ அவனோட கையில நெருப்பு வர வச்சதுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறான்னா, நான் இது எதிர்பார்த்த மாதிரி தான். என் அக்கா எக்ஸ்பெல் பண்ண அளவுக்கு என்னால ஹீட் எக்ஸ்பெல் பண்ண முடியல. ஹீரோ அப்படியாப்பட்ட ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்போது பார்க்கணுமே அப்படி இருக்கும் அவன் ரிலீஸ் பண்ற எனர்ஜியும் அவனும். இத பார்த்த சியோங்லாம் ஷாக் ஆகி அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா நின்னுறான். அப்ப ஹீரோ வந்து சியோங்க பார்த்து என்ன கேக்குறானா, என்ன எக்ஸ்பிரஷன்ரா அது, நீ என்ன பயந்துட்டியா என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ அப்படி கேட்கும்போது பார்க்கணுமே மனுஷன் அந்த அளவுக்கு மாசா இருப்பாங்க இந்த சீன்ல எல்லாம். சியோங் உடனே அவனோட கத்தி வந்து டைட்டா பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, கண்டிப்பா கிடையாது, நான் இப்ப ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். சியோங் உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனோட பிளாசம் மெத்தட் வச்சு. அவன் ஹீரோ நோக்கி கத்தி தூக்கிட்டு வேகமா ஓடும் போது பார்க்கணுமே ஹீரோ வந்து அழகா அவனோட கையால அந்த கத்தியை லைட்டா தட்டி விட்டுட்டு வயிற்றுல ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அப்ப அவன் அடிக்கிற பஞ்ச் ஃபுல்லாவே இன்னர் எனர்ஜி மூலமா அடிக்கவும் சியோங்க ஒரு செகண்ட்ல மொத்தமா எரிய ஆரம்பிக்கிறான். சியோங்கால ஹீரோ பக்கத்துல நிக்க கூட முடியல, போய் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுறான். என்னடா இப்படி ஒரே அடியில மொத்தமா விழுந்துட்ட அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு சியோங்க. இத பார்த்து எல்லாருக்குமே ஒரே ஷாக். மவுண்ட் அவாவ் சேர்ந்த வாரியர்ஸ் எல்லாம் நம்பவே முடியல இந்த விஷயத்தை. அப்ப பாக்கணுமே சியோங்கோட கத்தி ரெண்டா உடஞ்சது மட்டும் இல்லாம சுத்தி இந்த எல்லா இடமும் எரிஞ்சு போயிருக்கு. இத பார்த்த ஸ்வாட் சுப்ரீமே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டாரு. சியோங்கால எழுந்திருக்க கூட முடியாம கீழே மண்டி போட்டு உட்காந்துட்டான் ஹீரோ பக்கத்திலேயே. சியோங்க வந்து நான் தோத்துட்டேன் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்ப அந்த சீனை காட்டுறாங்க பாருங்க. சியோங் மட்டும் இல்லாம சுத்தி பின்னாடி இருக்க அவ்வளவு இடமும் ஃபுல்லா எரிஞ்சு போய் கிடக்குது. இதை பார்த்த பியாங் வந்து என்ன பண்றானா, ஹீரோ பார்த்து எழுந்து நடந்து வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு அவ ஸ்குவாட் வெளியே எடுக்கிறா. உடனே ஹீரோ அவளை பார்த்து என்ன நினைக்கிறானா, அடா இந்த பைத்தியம் வேற, உனக்கு கண்ணு தெரியலையா, நான் இப்பதான் இந்த சண்டையை முடிச்சேன், அதுக்குள்ள இன்னொரு சண்டை கூப்பிடுறீங்க என்ன அப்படின்னு கேட்கிறான். உடனே பியாங் வந்து சோகமாவும் ஹீரோ வந்து அந்த பெரியவர்கிட்ட என்ன கேட்கிறானா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் அக்செப்ட் பண்ணலன்றதுனால அவ கோவப்படுறாளா? பெரியவர் என்ன சொல்றானா, அவ கோவப்படலப்பா, வந்து அப்செட் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இவளை இதே மாதிரி விட்டா இன்னும் எதனா பிரச்சனை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, நம்ம நாளைக்கு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றான் பியாங் கிட்ட. இதை கேட்டோடனே பியாங் என்ன பண்ணா, டக்குன்னு ஹீரோ கிட்ட வந்து அடுத்த தடவை நான் சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டே வைக்கப்படுறா. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அவன் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அவனோட இன்டர்னல் எனர்ஜி எல்லாம் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இவன் சர்க்குலேட் பண்ற இன்டர்னல் எனர்ஜி எல்லாம் பார்த்து பா எப்படியாப்பட்ட மான்ஸ்டர் ராயமெல்லாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பெரியவர் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்றாருன்னா, அது எப்பரா நீ இந்த வயசுல வந்து சென்ட்ரல் கோரை வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நீலாம் யாரா நீ அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, நான் இப்பதான் அதை ஆரம்பிச்சிருக்கேன், உடனே எதனா சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றான். பெரியவர் என்ன சொல்றானா, நான் ஒத்துக்கிறேன் உங்ககிட்ட அமேசிங்கான டேலண்ட் இருக்கு, இந்த வயசுல சென்ட்ரல் கோரை ரீச் பண்றது பெரிய விஷயம் தான், ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவுமே மறந்துடாது, அதை தாண்டி எப்பவுமே ட்ரை பண்ணாத, அப்படி அதை தாண்டி நீ ட்ரை பண்ணினா உனக்குள்ள இருக்கிற விஷயம் வெளியே வந்து எல்லாருமே அழிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி அவர் சொல்லவும். உடனே ஹீரோ என்ன கேட்கிறேன்னா, அப்போ வந்து எனக்குள்ள இருக்கிற விஷயம் வந்து என்னோட இன்னர் எனர்ஜிக்கு தான் ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பெரியவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நீ எந்த அளவுக்கு இன்னர் எனர்ஜியை யூஸ் பண்றியோ அந்த அளவுக்கு அது வைல்டா நடந்துக்க ஆரம்பிக்கும். நீ வந்து உன் உடம்புல இருந்து ஹீட்டை எக்ஸ்பெல் பண்றதோடு நிறுத்திக்கோ, அதை விட்டுட்டு உன்னோட கையில வந்து இன்னர் எனர்ஜியை வர வைக்க ஆரம்பிச்சுன்னா அது ரொம்ப வைல்டா ஆக ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோவன் சே இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி வேஸ்டா போகுது அப்படின்னு நினைக்கிறான். அவன் இப்படி இந்த பக்கம் பெரியவர்கிட்ட புலம்பிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த சண்டையில ஜெயிச்ச உனக்கு அந்த அளவுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. வரது யாருன்னு பார்த்தா நம்ம சிஎம் தான். அதை பார்த்து ஹீரோ என்ன கேட்கிறானா, உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னு கேட்கிறான். சிஎம் உடனே அவனோட கையெடுத்து வணங்கி ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றான். ஹீரோ
ஹீரோ அது வந்து எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சியோங் என்ன சொல்றானா, எனக்கு வந்து சரியா தெரியல, நீ வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணன்றது, ஆனா நீ எனக்கு சொல்லி கொடுக்க பார்த்த லெசன் வந்து கண்டிப்பா ரொம்ப குரூஷியலா தான் இருக்கும். அப்ப பெரியவர் வந்து சியோங்க பார்த்து என்ன நினைக்கிறாருன்னா, பரவாயில்ல போட்டியில தோத்ததுக்காக சோகத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான்னு நினைச்சேன், ஆனா மைண்ட கிளியர் பண்ணிட்டு இப்படி வந்து ஈஸியா பேசுவான்னு எதிர்பார்க்கல. அப்ப ஹீரோ வந்து பெரியவர்கிட்ட என்ன சொல்றானா, நான் என்னோட உயிரை இங்க பணைய வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா இவன் ஒரு போட்டியில தோத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். பெரியவர் ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, டேய் நீ ரொம்பவே பாவண்டா. ஆனா இப்ப ஹீரோ வந்து சியோங்க பார்த்து என்ன சொல்றானா, அது வந்து என்னோட இன்டென்ஷன் கிடையாது, ஆனா நீ ஒரு விஷயம் கத்துக்கிட்டீனா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றான். அதுக்கு சியோங்க என்ன சொல்றானா, என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கவங்கள நான் தான் ரொம்பவே பவர்ஃபுல்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் தெரியுது உலகத்துல வந்து நிறைய விஷயங்கள் என்னையும் தாண்டி இருக்குன்றது. எனக்கு கண்டிப்பா தெரியும், நீ என்ன விடவே அதிகமான எஃபெக்ட் போட்டிருப்ப. அப்ப பாக்குறமே ஹீரோ வந்து என்ன நினைக்கிறானா, ஐயோ இவன் தொல்லை தாங்கல. பெரியவர் என்ன சொல்றானா, வாயை மூட்ட அவன் என்ன சொல்றான் மட்டும் கேளு அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்படியா என்னோட மனசுல நினைக்கிறதெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ சியோங்க பாக்கணுமே குயாங் சுன் மறுபடியும் சொல்ற ரொம்ப நன்றி அப்படின்னு வணங்குறான் ஹீரோவை பார்த்து. அவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோ வந்து எதை யோசிச்சு பாக்குறானா, சியோங் வந்து கடந்த காலத்துல இவங்க கிட்ட எப்படி அடிபட்டு விழுந்தான்றதை தான் யோசிச்சு பாக்குறான். அதை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறானா, எனக்கு இவனோட கட்ஸை பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, கேரேஜ் ரெடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சியோல் வந்து என்ன சொல்றானா, கிராண்ட்பா நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறா. அப்போ சியோல் வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கானா, கிராண்ட்பா யங் மாஸ்டர் என்ன பண்றான்னு பாத்தீங்களா, டக்குன்னு எரிய ஆரம்பிச்சு அந்த ஃப்ளவர் காய் அடிச்சு தூக்கி போட்டாரு அப்படின்னு சொல்லவும், பின்னாடி போன மவுண்ட் அவா வாரியர்ஸ்லாம் ஆமா மவுண்ட் அவா தோத்துருச்சுன்னு அழுதுகிட்டே போறானுங்க. உடனே ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றானா, சியோல் கொஞ்ச நேரம் அமைதியாரு, இதெல்லாம் கத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே சியோல் வந்து அதுக்கு என்ன சொல்றானா, கிராண்ட்பா நம்மளுக்கு இப்ப அதோட பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. உடனே அதுக்கு அவர் என்ன கேட்கிறானா, என்னமா அது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் வந்து எங்கேஜ்மெண்ட் ஆக போகுது அவருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவோம். அதுக்கு ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றானா, ஆமாமா நல்ல விஷயம் தானே, அதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட சியோல் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றா. ஸ்வாட் சுப்ரீமுக்கு என்னடா இங்க நடக்குது அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறார் அவரும். அப்போ சியோல் என்ன சொல்றனா, எனக்கு வந்து சுத்தமாவே தெரியல இந்த எங்கேஜ்மெண்ட்னா என்னன்றது. உடனே சியோல் கத்த ஆரம்பிச்சா, யங் மாஸ்டருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது என் கூட மட்டும் தான் நடக்கணும், நீங்க என்ன யங் மாஸ்டர் கிட்ட சொல்றீங்கன்னா ஏதா இருந்தாலும் சியோல் கிட்ட பெர்மிஷன் வாங்க சொல்லுங்க அப்படின்னு கத்தரா. உடனே ஸ்வாட் சுப்ரீம் வந்து இது கேட்டதுக்கு அப்புறம் என்னடா இங்க நடக்குது அப்படின்ட்டு, சியோல் எங்கேஜ்மெண்ட் ஆகுதுன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்றதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.